உக்ரைன் யுத்தம் ஸ்லோவாகுது அப்படின்னாலும், இந்த பக்கம் காசா யுத்தம் விரிவாகிற ஒரு தோற்றம், சிக்னல் பிரமாதமா தெரியுது. இது உலகத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த மாரி சிக்னல் விரிவாகறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான். அண்ணன் அமெரிக்காவ பொறுத்தவரை ட்ரம்ப் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலே, ட்ரம்ப்போட எண்ண ஓட்டம் சீனா, ஈரான்னு 2 பகுதிய நோக்கி தான் போகும். இன்னும் சொல்லப்போனா, ட்ரம்ப்போட முதல் ஆட்சி கால இறுதி பகுதியில ஈரான நோக்கி ஒரு தாக்குதலுக்கு அதிதீவிரமா தயாரான காலகட்டம். ஆனா, அந்த தாக்குதல செய்ய முடியாம போயிருச்சு. தேர்தல் நெருங்கிருச்சு. தேர்தல்ல தோல்வி வந்து மனுஷன் வீட்ல போய் உட்காந்துட்டாரு. இப்ப மீண்டும் வந்தா, விட்டத திரும்ப ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கக்கூடிய நபர் ட்ரம்ப். இல்ல, நம்ம புதுசா ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். 2ல எத வேணாலும் செய்யலாம். ஆனா, அப்படி ட்ரம்ப் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இஸ்ரேல் காசால பல நாட்களா யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா நேரடியா போய் ஏமனுக்குள்ள தாக்குச்சு. ஏமனும் பதிலுக்கு இஸ்ரேலுக்குள்ள தாக்குனார்கள். இதுக்கு முன்னாடி ஏமன்ல இருந்து பல ஆளில்லா விமானங்கள், மிசைல்கள் வந்திருந்தாலும், எல்லாமே அமெரிக்கா, அடுத்து இஸ்ரேல் 2ஓட கடல் வான் பாதுகாப்பு தாண்டி உள்ளுக்குள்ள வரவே இல்ல. ஆனா இந்த தடவ வந்துருச்சு. இப்படி எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாரி தான் இந்த 2 பிளேயர்களும் சம்பவம் பண்ணி வைக்க, சம்பவம் கொஞ்சம் பெருசா மாறுது. ஏன் அப்புட்ன்னா, இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவும் தயாராயிருச்சு. ஹிஸ்புல்லாவ எதிர்க்க இஸ்ரேலும் தயாராயிருச்சு. என்னதான் இஸ்ரேல் வளர்ந்துருச்சு, பெரிய நாடு, ஆக்ரோஷத்த வெளிப்படுத்தினாலும், அமெரிக்காவோட துணை இல்லாம அவர்களால எந்த ஒரு யுத்தத்தையுமே நடத்த முடியாது. உதாரணத்துக்கு காசா போன்ற சிறிய பகுதிகள்ல யுத்தம் நடத்துனா கூட, அமெரிக்காவோட முழு சப்போர்ட் தேவ. அமெரிக்காவும் முழு சப்போர்ட் தந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லா ஆயுதங்களும் நிறுத்தியாச்சு. காசா பகுதிகள்ல மனித உரிமைக்கு செயல்கள், இஸ்ரேலோட செயல் தவறா இருக்கிற காரணமா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில, டெலிவரி நிக்கவே இல்ல. "என்னடா நீ தான் தரமாட்டேன்ன, இப்ப தர." ஆமா, தரமாட்டேன்னு சொன்னேன். ஏற்கனவே தர்றேன்னு சொன்ன ஆயுதங்கள் மட்டும் தான் டெலிவரி ஆகிட்டு இருக்கு. நான் புதுசா எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட புத்தியோட செயல்பட்டுச்சு. 1 வாரம் கழிச்சு எல்லா தடைகளையும் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே அறிவிச்சுச்சு. உலகத்தோட பிரஷர் தாங்க முடியல. அதனால அமெரிக்கா தன்னோட ஸ்டைல்ல நடிச்சு காட்டுச்சு. அப்படி முழுக்க முழுக்க எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையிலயும் இஸ்ரேல பேக்கப் அமெரிக்கா குடுத்துரும். அப்ப இந்த மாரி வீரியங்கள்லாம் அமெரிக்கா உள்ள வரும். அமெரிக்காவோட புது அதிபர் ஈரான நோக்கி பாய தயாராயிட்டார்ன்னா, அந்த யுத்தத்த யாராலயும் தடுக்க முடியாது. இப்படி நிலைமை தீவிரமாகறம்போது தான் பெஞ்சமின் நெதன்யாகு ஓடுறாரு அமெரிக்காவுக்கு. ஏன் அப்புட்ன்னா, உள்ளுக்குள்ளேயே தாக்குதல் வந்துருச்சு. எது? ஏமன்ல இருந்து உள்ளுக்குள்ள தாக்குதல் நடத்திட்டாய்ங்க. ஈரான்ல இருந்து உள்ள தாக்குதல் நடத்தும்போது கூட இவ்வளவு பாதிப்பு வரல. ஏமன்ல இருந்து இப்படி ஒரு பாதிப்ப குடுத்துப்புட்டாய்ங்களே! அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவர அமெரிக்காவுக்கு தல தெறிக்க ஓட வச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு கேட்டா, அங்க தேர்தல சந்திக்கிறாய்ங்க. தேர்தல சந்திக்கும்போது பொதுவாவே இருக்கக்கூடிய அரசாங்கம் போப்போது அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்துச்சுன்னா, வெளிநாடுகளுக்கும் சிக்கல். அந்த காலகட்டத்தில என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாலும், அங்க உள்ள இரு பெரும் கட்சிகளுக்கு சாதகமா விடணும். இல்ல பேசாம உட்கார்ந்துக்கணும். அதே மாரி ஆளுந்தரப்போட நல்ல ஒரு கனெக்ஷன்லயே இருந்திருப்பார்கள். அத கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படியே நியூட்ரலான விஷயங்கள டேபிள்ல எடுத்துட்டு போய் வைக்கணும். காரணம், அடுத்து இந்த நபர்களே வந்துட்டார்கள்னா, இறுதி கட்டத்தில நான் வரமாட்டேன்னு நெனச்சு தானே நீ நெறைய விஷயம் பண்ண அப்படிங்கிற கோவத்த வெளிப்படுத்துவார்கள். இந்த மாரி கடுமையான சூழ்நிலை இருக்கக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில போறார்கள். அந்த தேர்தல் காலகட்டம் ட்ரம்புக்கு பைடன் இருந்த வரையும் ரொம்ப கிளியரான ஒரு மெஜாரிட்டி, ஒரு வெற்றி அப்படின்னு இருந்துச்சு. கமலா ஹாரிஸ் வந்ததுக்கப்புறம், பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறத தாண்டி, வெற்றி அப்படிங்கிற இடத்துல நிக்கிறார். அதனால ஒரே அடியா பைடன் கட்சியையும் பகிச்சுக்க முடியாது. ஆனா இஸ்ரேல பொறுத்தவரை, பெஞ்சமின் நெதன்யாஹுவ பொறுத்தவரை 2 பார்ட்டிலயும் ஆட்கள் இருக்கார்கள். ஒருத்தன் அடிக்கவே மாட்டான். ஒருத்தன் அடிச்சா வலிக்காத அளவு அடிப்பாங்கிற மாரி தான் நெதன்யாவுக்கு 2 கட்சியிலயும் செல்வாக்கு இருக்கு. இஸ்ரேல பொறுத்தவரை 2 பேரும் அடிக்க மாட்டாய்ங்க அப்படிங்கிற செல்வாக்கு தான். ஆனா 2 கட்சியும் தேர்தல சந்திக்கக்கூடிய கட்சிகள் தான். அதுல ஓட்டு அப்படிங்கிறது தான் இங்க பெருசா ப்ளே பண்ணும். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிரான அரபு கூட்டம் ஓட்டு அப்படிங்கிறது அமெரிக்கால கணிசமா இருக்கு. அது யாருக்கு போகும் அப்படிங்கிறது தான் இங்க பெரிய கேள்வி. 2 நபர்களுக்கும் சம பங்கா பிரிஞ்சு போகுங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா, பெஞ்சமின் நெதன்யாகு போன தேர்தல் காலகட்டத்தில, பெஞ்சமின் நெதன்யாகு எங்க உரசுறாரோ, அந்த இடத்துல அந்த ஓட்டுக்கள் குறைய அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது. இவ்வளவு கடுமையான சிக்கல்ல தான் போய் ஆனா இவர் பெரிய ஆளு.
அந்த நாட்டுக்கு இஸ்ரேல், அமெரிக்கா உறவு கேட்க வேணாம். அதனால பைடனையும் பார்க்குறாரு, ட்ரம்பையும் பார்க்குறாரு. ஆனா கமலா ஹாரிஸ் மட்டும் உருவி ஓடிட்டார்கள். நெதன்யாகுவ பார்க்கிறதையோ, அவர் வரதர பத்தி பேசுறதையோ தவிர்த்துட்டா, அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாரி எஸ் ஆயிரலாம் அந்த அம்மா கில்லாடி தான். உள்ளூர் அரசியல பொறுத்தவரையும். அப்படி எஸ் ஆயிட்டார்கள். இவ்வளவு குழப்பத்துல பெஞ்சமின் நெதன்யாகு போய் நிக்கிறதுக்கு காரணம், கடுமையா ஆயிருச்சு போர்க்களம். அந்த போர்க்களம் விரிவாக துடிக்குது. விரிவாகும்போது இஸ்ரேலுக்கான மைலேஜ் வேணும், வெற்றி வேணும், பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கான அரசியல் வாழ்க்கை வேணும் அப்புட்ன்னா, அமெரிக்கா சாதகமா நிக்கணுங்கிறக்காக தான் துடிச்சு போயிருக்காரு. ஆனா, அதுவே பாதகமா மாறுற மாரி தான் கமலா ஹாரிஸோட நடவடிக்கை இருக்கு. போக போக சமாளிப்பாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா, உக்ரைன் யுத்தம் மாரி அடுத்த யுத்தம் பெருசா இந்த காசால இருந்து தான் டெவலப் ஆகுங்கிறது இஸ்ரேலோட பயணம், அமெரிக்காவோட நடவடிக்கை. காரணம் ட்ரம்ப்பும் கூப்பிட்டு பிரைவேட் டின்னர் மாரி தான் உட்கார வச்சிருக்காரு. அதனால ரொம்ப தீவிரமாவே அமெரிக்கா ஒரு கால்குலேஷன நோக்கி போது. ஈரான தட்டி வைக்கிறக்கோ, இல்ல சீனாவ தட்டுறக்கோ அமெரிக்கா முழு மூச்சுல தயாராயிருச்சு. அமெரிக்கா சிஸ்டம் தயாராயிருச்சு. வரக்கூடிய அதிபர் எந்த பேப்பர்ல கையெழுத்த போடுறாரோ, அது முதல்ல நடக்கும். ஈரானா? இல்ல சீனாவா? இல்ல ஈரானையே முடிச்சு விடுங்க. இல்ல அவன் என்னைய முடிச்சு விட்டுருவான் அப்படிங்கிற மாரி தான் நெதன்யாகு போயிருக்காரு. ஆனா நெதன்யாகு வந்தனாலேயே இந்த இரு பெருங்கட்சிகளுக்கு சிக்கல் வருதா? வரலையாங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய அரசியல் கேள்வியா அமெரிக்காவுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அது தேர்தல் காலகட்டத்தில தான் தெரியும். இன்னும் நாட்கள் இருக்கு. அதனால அதிலிருந்து சுமூகமா தப்பிச்சு வர்றதுக்கு 1000 வழிகள அமெரிக்க அரசியல்வாதிகள் கைக்குள்ள வச்சிருப்பார்கள். ஆனா, உலகம் தப்பிச்சு வர்றதுக்கு, அடுத்த யுத்தத்திலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு 1, 2 வழி தான் இருக்கு. அந்த 1, 2 வழியும் அமெரிக்கா நெனச்சா தான் கேட் ஓப்பன் ஆகுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.